உத்தரப்பிரதேசத்தில் நமக்கு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட சொத்துகள் இருக்கிறதாம். அந்த இணையதளத்தில் போய் இது வக்ஃப் வாரிய சொத்தை அபகரிச்சிருவான், நம்ம போய் இணையதளத்தில் ஏற்றுவோம் என்று சொல்லி எல்லோரும் போய் ஏற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். என்ன நடந்தது தெரியுமா? 2,22,000 சொத்துக்கள் நமக்கு இருக்கிறது. பதிவேற்றம் செய்யப்பட்டது வெறும் 2,200 சொத்துக்கள் மட்டும்தான். ஊபியில மட்டுமே 1,32,200 சொத்துக்களில் 2,000 சொத்துக்கள் மட்டும்தான் பதிவு செய்யப்பட முடிகிறது என்று சொன்னால், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 8,67,000 சொத்துக்களில் 50% சொத்துக்கள் ஒரு டாக்குமெண்ட்டுமே கிடையாதான். பத்திர முறைகளே ஆங்கில அரசு என்றைக்கு வந்ததோ அன்றையிலிருந்து தான் பத்திர ஒழுங்குமுறைகள் வந்தது. நம்ம ஜமாத்தார்கள் அழைச்சி சென்று போய் பத்திர பதிவா செஞ்சாங்க. அவர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி இந்த இல்லம் என்ன இருக்கும்? பள்ளிவாசல் சொத்தாக, வக்ஃபு சொத்தாக மாற்றப்பட்டிருக்கும். இப்படி ஆயிரக்கணக்கான சொத்துக்கள் வாய்மொழியாக கொடுத்த சொத்துக்கள், பத்திரம் கிடையாது, எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது. இவன் தர முடியாத ஒன்றை, செய்ய முடியாத ஒன்றை நீ செய் இல்லை என்று சொன்னால் அது பிரச்சனைக்குரிய சொத்து. அந்த பிரச்சனைக்குரிய சொத்துக்கு யார் தீர்வு சொல்லுவா? வக்ஃப் போர்டு சேர்மன் சொல்லுவாரு. இப்ப திருத்தம் என்ன? மாவட்ட கலெக்டர் சொல்லுவாராம். மாவட்ட கலெக்டர் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாரு? அவர் எப்படி தீர்ப்பு சொல்வார்? அப்ப நம்முடைய சொத்துக்களில் 50% சொத்துக்களை அப்படியே அபகரிப்பதற்கு இன்றைக்கு பாசிசம் தயாராகிவிட்டது. உங்க சொத்து, என் சொத்து, நம்முடைய மக்கள் சொத்து, நம்முடைய எதிர்கால சந்ததியினர் சொத்து, அதை பிடிக்குவதற்கு இன்றைக்கு இந்த பாசிசம் அநியாய செயல் திட்டத்தை எடுத்திருக்கிறது என்றால் என்ன காரணம்? நாம விழிப்புணர்வா இல்ல. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களோ, நிர்வாகிகளோ, ஜமாத்தார்களோ கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா? சிந்திச்சு பாருங்களேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனான அல்லாஹ்வை புகழ்ந்தவாறு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் சமூக விழிப்புணர்வு மாநாட்டில் இஸ்லாமியர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற தலைப்புகள் கடந்த 12 வருடங்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நம்முடைய ஜமாத்தை சார்ந்த நிர்வாகிகள், பேச்சாளர்கள் பல்வேறு மாநாடுகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் பேசியிருக்கிறார்கள். அதுவே ஒரு 12 ஆண்டுகளுக்கு பின்னால் நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால், இந்தியாவில் இஸ்லாமியர்கள் செய்த தியாகங்கள், அந்த தியாகங்களை கேட்பதற்கு ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் இந்த அளவிற்கு நாட்டிற்கு இஸ்லாமியர்கள் தியாகம் செய்திருக்கிறார்களே என்கின்ற அந்த செய்தியை தெரிந்து கொண்டு செல்வார்கள். அப்படி இருந்த நிலை இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவில் இஸ்லாமியர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ற தலைப்புக்கு மாறி இருக்கிறது என்றால், இந்த மாற்றத்திற்கு காரணம் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். என்றைக்கு பாசிச சிந்தனை கொண்டவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களோ அன்றைய தினத்திலிருந்து இந்த நாட்டிற்காக, நாட்டின் முன்னேற்றத்திற்காக, நாட்டின் விடுதலைக்காக போராடிய இஸ்லாமியர்கள் தியாகங்கள் மறைக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய குடியுரிமையே கேள்விக்குறியாக மாறக்கூடிய நிலை மாறி இருக்கிறது. எத்தனை எத்தனை அடக்குமுறைகளை இன்றைக்கு பாசிச அரசு கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால், காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவை நீக்கினார்கள். மக்கள் அமைதியாக இருந்தார்கள், ஏதோ ஒரு மாநிலத்தில் நடைபெறுகிறது என்ற எண்ணத்தோடு. இந்தியாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பாபர் மசூதை இடித்துவிட்டு ராமர் கோயில் கட்டினார்கள். சரி, நியாயம் கிடைக்கவில்லை, சான்றுகளும் ஆவணங்களும் இந்த நாட்டிற்கு தேவையில்லையோ என தோன்றக்கூடிய அளவிற்கு நீதி வழங்கப்பட்டது. அதனுடைய விளைவாக ஒரு பள்ளிவாசலை நாம் இழந்தோம், அமைதி காத்தோம், பொறுத்து கொண்டோம். அடுத்தது இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், முத்தலாக் சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். மார்க்கத்தில் இல்லாத ஒரு சட்டத்தை இஸ்லாமியர்கள் பின்பற்றுவதாக ஒரு மாயையை உருவாக்கினார்கள். அந்த முத்தலாக் சட்டம் மூலம் இஸ்லாமிய இளைஞர்களை, இஸ்லாமிய ஆண்களை சிறைக்கு தள்ளிவிடலாம், அதன் மூலம் அவர்களை அடக்கிவிடலாம் என இவர்கள் நம் மீது பல்வேறு அடக்குமுறைகளை திணித்தார்கள்.
அப்போது நம்முடைய இஸ்லாமியர்கள் நீ எப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி, எங்களுடைய மார்க்க சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி, எங்களுடைய ஷரியத் கவுன்சில் என்ன தீர்வு சொல்கிறதோ அதன்படி நாங்கள் முடிவெடுத்துக் கொள்வோம் என்று இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் அந்த அரசாங்கம் கொண்டு வந்த முத்தலாக் சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கும் பள்ளிவாசலில் ஜமாத்தார்களை சென்று சந்தித்து அந்த ஜமாத்தார்கள் மார்க்க ரீதியாக சொல்லக்கூடிய தீர்வுகளுக்கு அவர்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி அடுக்கடுக்காக இவர்கள் சவால்கள் நமக்கு திணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எந்த சவால்களையும் சர்வசாதாரணமாக நாம் அதை நோக்கி கடந்து சென்று கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இந்த சவால்கள் வருவதனால், அந்த சவால்கள் நாம் சந்திப்பதினால் நாம் கொஞ்சம் தடுமாறி போயிருக்கின்றோமா, தடமாறி போயிருக்கிறோமா என்று சொன்னால், இவர்கள் எத்தனை அடுக்கடுக்கான சவால்களை நம் மீது சுமத்தினாலும் சரி, அடக்குமுறை சட்டங்களை நம் மீது திணித்தாலும் சரி, நம்முடைய உரிமைகளை பறித்தாலும் சரி, நம்முடைய உணர்வுகளோடு அவர்கள் விளையாடினாலும் சரி, நாங்கள் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள். இந்த உலக வாழ்வில் சோதனைகள் என்பது படைத்தேர்வன் சொல்லி இருக்கின்றான். நீங்கள் சோதனைகளை சந்திக்காமல் சொர்க்கம் செல்ல முடியாது. இந்த சோதனைகள் உங்களுடைய வாழ்வில் வரும் என இறைவன் எங்களுக்கு பாடம் நடத்தியிருக்கின்றானே, நபிகளார் அவர்கள் நம்மை பண்படுத்தியிருக்கின்றார்களே. அதனால் இவர்கள் எவ்வளவு அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்தாலும், எவ்வளவு சவாலான விஷயங்களை நமக்கு திணித்தாலும் நாம் அதை கண்டுகொள்ளாமல் அதை இயல்பாக கடந்து சென்று கொண்டே இருக்கின்றோம். அதனால்தான் இன்றைக்கு பாசிசம் ஒன்றும் செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன அடுக்கடுக்காக இவர்கள் மீது அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வருகின்றோம். அவர்கள் நேசிக்கக்கூடிய இறை இல்லங்களை இடித்து தள்ளுகின்றோம். ஆண்களை சிறையில் தள்ளுவதற்கு முத்தலாக் சட்டம் என்று கொண்டு வந்திருக்கின்றோம். இது மட்டும் போதாது என்று சொல்லி குடியுரிமை திருத்த சட்டம் என சொல்லி அவர்களின் நாட்டின் குடிமக்கள் இல்லை என சொல்வதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்கின்றோம். ஆனால் இவர்கள் அணுவளவும் அஞ்சாமல் தடம்பாராமல் இவர்கள் உறுதியாக போராடி கொண்டிருக்கிறார்களே என்கின்ற அந்த சிந்தனை அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்திருக்கிறது. தோல்விதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்கள் எந்த அளவிற்கு அயோக்கியத்தனத்தை இந்த நாட்டில் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இஸ்லாமிய பெருமக்களான நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நடுநிலை சிந்தனையாக நம்மோடு தாயும் மகனுமாக உற்றார் உறவினராக பழகி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் இருக்கிறார்களே, மாற்று மத சகோதரர்கள், அவர்களிடத்திலும் இந்த பாசிச ஆட்சி என்றைக்கு 12 ஆண்டுகள் ஆட்சி செய்ய தொடங்கியதோ அன்றையிலிருந்து இவர்கள் எப்படிப்பட்ட அடக்குமுறைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டு கொஞ்சம் பிறருக்கு சொன்னால்தான் இவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும், முடிவு கட்ட முடியும். அப்ப வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் இவர்கள் அடக்குமுறை சட்டத்திற்கு நாங்கள் அஞ்சவில்லை என்பதை நாமும் உணர்வோம், நீங்களும் உணர்வீர்கள், நம்மீது திணிக்கக்கூடியவர்களும் உணர்வார்கள். ஆனால் என்னென்ன அநியாயங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவன் ஆரம்பத்தில் எங்கே கைய வைக்கிறான் தெரியுமா? நம்மை அடக்குவதற்கு, நம்முடைய தியாகங்களை மறைப்பதற்கு, இந்த இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிறார்கள் என்பதை தடுப்பதற்கு இவன் அடிப்படையாக எங்கே கை வைக்கிறான் என்று சொன்னால், வரலாற்றை மறைப்பதற்கு, வரலாற்றை இருட்டடிப்பு செய்வதற்கு இன்றைக்கு இந்த பாசிசம் முதல் கட்ட முயற்சியை செய்கிறார்கள். நீங்க எல்லாம் 10வது படித்திருப்பீர்கள். உங்களுடைய பாட புத்தகங்கள் 6ஆம் புத்தக வரலாற்று புத்தகத்தை படித்திருப்பீர்கள். அந்த வரலாற்று புத்தகத்தை இன்றைக்கு நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்களை பற்றிய எந்த ஒரு தியாகமும் இருக்காது. இந்த நாட்டிற்காக அவர்கள் போராடிய அந்த வரலாறுகள் அந்த வரலாற்று புத்தகங்களில் இருக்காது. ஆனால் நாம் படித்த போது இருக்கும். நீங்க வேணா ஒரு சோதனைக்கு போய் உங்களுடைய பழைய புத்தகம் ஏதாவது இருந்தால், நான் 6வது படிக்கும் போது இருந்த அந்த வரலாற்று புத்தகத்தை புரட்டி பாருங்கள். இப்போது நம்முடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த வரலாற்று புத்தகத்தை புரட்டி பாருங்கள். ஒன்றுமே இருக்காது. நாட்டை காட்டிக் கொடுத்தவர்கள், ஆங்கிலோடைய கால்களை நக்கி பிழைத்தவர்கள், நாட்டிற்காக போராடிய தியாகிகளை சுட்டுக் கொண்டவர்கள், காட்டிக் கொடுத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வரலாற்று புத்தகங்களில் இருப்பார்கள். ஆனால் நாட்டிற்காக தியாகம் செய்தவர்கள், நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள், பொருளாதாரத்தை வாரி வழங்கியவர்கள், அவர்களுடைய வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கும். அதற்கு ஒரு உதாரணம்,
நீங்க இந்த கேள்வியை சந்திக்காமல் உங்களுடைய வரலாற்று படிப்பை நீங்கள் படித்திருக்கவே முடியாது. அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்காமல் நீங்கள் தேர்வை சந்தித்திருக்கவே முடியாது. 6ஆம் வகுப்பில் இந்த கேள்வியை கேட்டுருவான். என்ன கேள்வி? இந்திய நாட்டின் சுதந்திர போராட்டம், முதல் சுதந்திர போராட்டம் எது? அது சிப்பாய் கழகம் என வர்ணிக்கப்படும். அது எப்போது நடந்தது என்ற அந்த கேள்வியை நீங்கள் 6ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருந்து நீங்கள் IAS-க்கு எழுதக்கூடிய பாடத்திட்டம் வரை இந்த கேள்வி இருக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த பாடத்திட்டத்தில் அந்த கேள்வி இருக்கிறதா? அந்த முதல் சுதந்திர போராட்டம் என்று சொல்லக்கூடிய 1857 நடந்த அந்த சிப்பாய் கழக போராட்டம் இருக்கிறதே, அந்த போராட்டத்தை பற்றி வரலாறுகளில் இஸ்லாமியர்கள் செய்த தியாகங்கள் இடம்பெற்றிருக்கிறதா என்று இன்றைய வரலாற்று புத்தகங்களை புரட்டி பாருங்கள். இந்த பாசிசம் என்ன செய்திருக்கிறார்கள்? திட்டமிட்டு நம்முடைய வரலாற்றை மறைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த வரலாற்றை மறைத்து விட்டால் இந்த இஸ்லாமியர்கள் செய்த தியாகம் மறைந்து விடுமா? இந்த நாட்டின் போராட்டத்திற்காக, நாட்டின் முன்னேற்றத்திற்காக, நாட்டின் சுதந்திரத்திற்காக இஸ்லாமியர்கள் செய்த தியாகங்கள் மறக்கப்பட்டு விடுமா? மறக்கப்படாது. ஏன் என்று சொன்னால், இந்திய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களே, ஆங்கிலேயரை விரட்டுவதற்காக அவர்கள் செய்த தியாகங்கள் இவர்கள் வரலாற்று புத்தகங்களில் மறைக்கலாம். ஆனால் மனிதர்களுடைய உள்ளங்களில், நம்மோடு வாழ்ந்தவர்களுடைய இல்லங்களில் இந்த செய்திகள் கதைகளாக, வரலாறுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1857 நடந்த முதல் சுதந்திர போராட்டம் இருக்கிறது, சிப்பாய் கழகம். அது கொஞ்ச நஞ்சம் இஸ்லாமியர்களை இழக்கவில்லை. அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்ததற்காக 2 லட்சம் இஸ்லாமியர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த நாட்டில் போய் தேசிய கொடி ஏற்றுகிறாரே பிரதமர், அந்த பிரதமர் மோடி பங்கு பெறக்கூடிய நிகழ்வுகளிலோ அல்லது தமிழக கொத்தளத்தில் தமிழக முதல்வர் கொடியேற்றுகின்றாரே, அந்த கொடியேற்றக்கூடிய அந்த இடங்களிலோ இஸ்லாமியருடைய தியாகங்களை, இஸ்லாமியர்களுடைய அந்த சுதந்திர வரலாற்றை பறைசாற்றக்கூடிய படங்கள் இருக்கிறதா எண்ணி பாருங்கள். பாசிச சிந்தனை கொண்டவர் தான் அதை மறைக்கிறான், திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்கிறான் என்றால், நான் இஸ்லாமியர்களுக்காக பாடுபடுகிறோம், இஸ்லாமியருக்கு ஒன்று என்று சொன்னால் நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய தமிழக முதல்வர் கொத்தளத்தில் கொடியேற்றும் போது கூட இது இஸ்லாமியர்களுடைய தியாகங்கள் அங்கு வரலாறுகளாக இடம்பெறவில்லை. அவர் திட்டமிட்டு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் முதல்வரையே மனமாற்றம் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த அதிகார வட்டத்தில் ஒரு பாசிச சிந்தனை கொண்டவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு இருட்டடிப்பு செய்யப்படுகிறது சிந்தித்து பாருங்கள். 2 லட்சம் இஸ்லாமியர்கள் இறந்திருக்கிறார்கள். அந்த 2 லட்சம் இஸ்லாமியர்களில் 51,000 பேர் யார் தெரியுமா? மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய உலமாக்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்த வரலாறு என்றைக்காவது மக்களிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு ஆன்மீக தளத்தில் அவருடைய சாஸ்தாங்களை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவ ஆலயத்தில் அவருடைய வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தார்கள் என்பதை வரலாற்றில் காட்ட முடியுமா? ஆனால் மார்க்கத்தை கற்றுத் தேர்ந்து மார்க்கத்தை உபதேசமாக சொல்லக்கூடிய சுமார் 51,000 உலமாக்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு இந்த நாட்டின் மீது பற்று கொண்டிருப்பார்கள். அதனாலதான் காந்தி அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? காந்தி அவர்கள் ஒத்துழையாமை சட்டம் கொண்டு வந்த பொழுது வேலூர்ல பேர்ணாம்பட்டு பள்ளிவாசலுக்கு வருகிறார், சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் வருகிறார். ஜும்பாக்கு பிறகு மெம்பர் படியில ஏறி பேசுறாரு. என்ன பேசுறாரு? பயானா பேசினாரு? பயான் பேசவில்லை. ஆங்கிலேயரை விரட்டுவதற்கு, ஒத்துழையாமை இயக்கத்திற்கு இஸ்லாமியர்களே நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், நாட்டின் முன்னேற்றத்திற்காக நாட்டை ஆங்கிலேயர்கள் விரட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆங்கிலேயர்களுடைய அந்த உற்பத்தி செய்யக்கூடிய ஆடைகளை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும், ஆங்கில கல்வியை நீங்கள் படிக்க கூடாது, ஆங்கிலேயருக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் களம் காண வேண்டும். காந்தியடிகள் பேசியது. அந்த பேச்சுக்கு அந்த நாட்டின் தலைவராக இருக்கக்கூடிய காந்தி அவர்கள் சுதந்திரத்துக்காக போராடுகின்றாரே, வழி நடத்துகிறாரே என்பதற்காக இஸ்லாமியர்கள் என்ன செய்தார்கள்? ஏராளமான தியாகம் செய்தார்கள், கல்வியை உதறி தண்ணினார்கள், ஆங்கிலேயர்கள் கொடுக்கக்கூடிய பதவிகள் வேண்டாம் என உட்டெறிந்தார்கள், அவர்கள் தயாரித்த ஆடைகளை தூக்கி எறிந்தார்கள். இப்படித்தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் செய்த தியாகங்கள் வார்த்தைகளால் சொல்லப்படுகிறதே தவிர
வரலாற்றுகளால் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் எந்த அளவிற்கு அநியாயம் செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதோடு இவர்கள் நிறுத்தவில்லை. கல்வியில இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு முன்னேற்றம் அடைந்திருக்க வேண்டும், ஆங்கில கல்வி வேண்டாம் என்பதற்காக, ஆங்கிலேயர்களை விரட்ட வேண்டும் என்பதற்காக அவருடைய கல்வியே வேண்டாம் என சொன்ன இந்த இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் முழுவதுமாக இந்த 12 ஆண்டுகளில் பறிக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு சில உதாரணங்களை சொல்கின்றேன். மன்மோகன் சிங் இருந்தார் இல்லையா, அவர் பிரதமராக இருக்கும் பொழுது சச்சார் கமிட்டி இந்திய இஸ்லாமியருடைய நிலையை பற்றி ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை கொடுக்கிறது. அந்த அறிக்கை என்ன சொல்கிறது தெரியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டியல் இனத்தவர்களை விட, தாழ்த்தப்பட்டவர்களை விட இஸ்லாமியர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள், கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை தரம் மிக மோசமாக இருக்கிறது. வறுமை கோட்டுக்கு கீழே பல லட்சம் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், இவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்று சொன்னால், இவர்களுக்கு நீங்கள் அடிப்படையாக கல்வியை கொடுத்தால் போதும். இவர்களுக்கு அடிப்படையான கல்வியை கொடுத்து விட்டால் அந்த கல்வியின் மூலம் இவர்கள் மெல்ல மெல்ல தங்களை உயர்த்திக் கொள்வார்கள், தங்களுடைய குடும்பத்தை மேம்படுத்திக் கொள்வார்கள். சச்சார் கமிட்டி நாடு முழுவதும் ஆய்வு செய்து அந்த அறிக்கையை காங்கிரஸ் அரசாங்கத்திடம் கொடுக்கிறது. காங்கிரஸ் அரசாங்கம் என்ன செய்து தெரியுமா? இந்த நாட்டிற்காக பொருள் தியாகம் செய்தவர்கள், உயிர் தியாகம் செய்தவர்கள், நாட்டிற்காக உயிர் மூச்சை இந்த சொந்த மண்ணிற்காக விட எப்போதும் தயாராக இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதற்காக 500 கோடி ரூபாய் 1ஆவதிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மெட்ரிக் உதவி கல்வி தொகை, மெட்ரிக் பள்ளி இருக்காங்க, 1ஆவதிலிருந்து 8ஆவது வகுப்பு இருக்கிற இந்த மாணவர்கள் படித்தார்கள் என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் என்ன செய்யும்? கல்வி உதவி தொகை கொடுக்கும். அந்த கல்வி கட்டணத்தின் மூலம் அந்த மாணவர்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் அந்த கல்வி கட்டணத்தின் மூலம் அவர்கள் 1ஆவதிலிருந்து 8ஆவது வரை படிக்கலாம் என சொல்லி மன்மோகன் சிங் என்ன செய்யறாரு? இந்த காங்கிரஸ் அரசாங்கம் இந்திய இஸ்லாமிய மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட நிலையை விட மிக மோசமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்களுக்கு கல்வி மேம்பாட்டிற்காக 500 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல என்ன செய்கிறார்? 1200 கோடி ரூபாய் வரை. என்றைக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததோ அதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் 1ஆவதிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை மெட்ரிக் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1200 கோடி ரூபாய் கல்வி உதவியை தொகை கொடுக்கிறது. இந்த தொகை என்ன ஆச்சு தெரியுமா? பிஜேபி என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அந்த ஆட்சி வந்த பிறகு மெல்ல மெல்ல இந்த தொகையை குறைக்க தொடங்கினார்கள். குறைக்க தொடங்கியவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? ஒட்டுமொத்தமாக அந்த செயல் திட்டத்தையே ரத்து செய்திருக்கிறார்கள். 1200 கோடி கொடுத்த காங்கிரஸ் அரசாங்கம் சிறுபான்மையுடைய மக்களுடைய அந்த எழுச்சி வர வேண்டும், அவர்கள் முன்னேற்றம் பெற வேண்டும், இந்த நாட்டிற்காக சுதந்திரம் பெற்றவர்கள் ஏற்ற பெற வேண்டும் என்பதற்காக 1200 கோடி ரூபாய் வரை கல்வி கடன் கொடுத்ததை இன்றைக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக அவர்கள் இதை ரத்து செய்திருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய உண்மை முகம் தெரிகிறதா? இப்படிப்பட்ட அநியாயத்தை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். இது மட்டும் இல்லங்க, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற தொகை 1200 கோடி ரூபாய் வரை காங்கிரஸ் அரசாங்கம் மூலம் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதை இப்ப என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? மெல்ல மெல்ல குறைச்சு 413 கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்க அப்ளிகேஷன் கொடுத்தால் கடந்த 2 ஆண்டுகளாக பார்ப்பீங்க பணம் வந்திருக்காது. என்ன சொல்றான்? ஸ்காலர்ஷிப்புக்கு கொடுக்கக்கூடிய ஒதுக்கக்கூடிய தொகையை இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் குறைத்து சில தொகைகளை மட்டும் சில மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய நிலையில் கொண்டு வந்து இதை மெல்ல மெல்ல இந்த போஸ்ட் ஸ்காலர்ஷிப்பையும் ரத்து செய்யக்கூடிய நிலையை கொண்டு வந்து விட்டார்கள். அது மட்டும் இவர்கள் செய்யவில்லை. இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். கல்வியில் அவர்கள் முன்னேற வேண்டும். உயர்கல்வியை படிக்கக்கூடியவர்கள் நாட்டிலேயே மிக சொற்பமாக இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறார்கள். கேரளாவில் 43% படிக்கிறார்கள் என்றால்
ரொம்ப குறைந்த சதவீதமாக ஊபியில் 4.5% பேர் தான் உயர்கல்வியை படிக்கிறார்கள். தமிழகத்தில் 3.5% தான் உயர்கல்விக்கே செல்கிறார்கள். 8வது ஆனா அவர்களுடைய படிப்பு தொடரத்து. அப்படித்தான் இஸ்லாமிய நிலை இருந்தது. அதனால அந்த மன்மோகன் சிங் என்ன செய்தார் தெரியுமா? இஸ்லாமியர்கள் மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் டிகிரி படித்து வெளிநாடுகளுக்கு சென்று MS படிப்பதற்கோ அல்லது PhD படிப்பதற்கோ அவர்களுக்கு தேவையான அத்தனை கல்வி கடனும் மானியத்துடன் வழங்கும் என்ற ஒரு செயல் திட்டத்தை காங்கிரஸ் அரசாங்கம் கொடுத்திருந்தது. ஆனா இந்த பிஜேபி அரசாங்கம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த தொகையை ஒட்டுமொத்தமாக குறைத்து வெளிநாட்டிற்கு சென்று இஸ்லாமியர்கள் படிக்க கூடாது என்பதற்காக, அவருடைய கல்வித்தரம் உயரக்கூடாது என்பதற்காக அந்த ஸ்காலர்ஷிப்பையே மானியத்தோடு கொடுக்கக்கூடிய அந்த கல்வி கடனையே ஒட்டுமொத்தமாக ரத்து செய்திருக்கிறது இந்த பாசிச அரசு. ஏன் இவ்வளவு கோபம் இஸ்லாமியர்கள் மீது? எதற்கு இந்த காட்டம் இவர்கள்? புரிகிறதா? நாட்டில் ஆட்சி செய்வதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது. எதையோ சொல்லி ஆட்சிக்கு வர முடியும். நல்லது செய்து மக்கள் செயல் திட்டங்களை உருவாக்கி நான் நாட்டிற்கு இதையெல்லாம் செய்திருக்கின்றேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என சொல்லி ஆட்சிக்கு வருபவன் ஆட்சியாளனாக இருப்பான். ஆனா திருட்டுத்தனமா ஆட்சிக்கு வரணும்னா, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களிடத்தில் பிரிவினையை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிம் இந்து மக்களிடையே பிரிவினையை உண்டாக்குவதுதான் இவர்களுடைய குறிக்கோள். அதனால என்ன செய்யலாம்? இஸ்லாமியுடைய மெல்ல மெல்ல அவருடைய உரிமைகளை பறித்து அந்த உரிமைகள் மூலம் அவர்கள் அடித்தட்டு மக்களாக இருக்க வேண்டும், கல்வி அறிவு இல்லாதவர்களாக அவர்கள் பின்தங்கிய நிலையில் இருக்க வேண்டும், அவர்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக கல்வியில் மட்டும் இவன் நம்மை தடுக்கவில்லை, வேலை வாய்ப்பிலே நம்மை தடுத்திருக்கிறான். இங்க பிரதமர் மோடி அவர்கள் சென்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது மக்களிடத்தில் பேசிய பேச்சுக்களை யாரும் மறுக்க முடியாது. இந்தியாவில் சில மாநிலங்களில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. அது எப்படி இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது தெரியுமா? மதத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படவில்லை. அங்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் இடஒதுக்கீடு இருக்கிறது. அந்த உள்ஒதுக்கீடு மூலம் இடஒதுக்கீடில் இருக்கக்கூடிய உள்ஒதுக்கீட்டில் ஒரு பிரிவை இஸ்லாமியர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் என்கின்ற முறையில் அவர்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது. ஆனால் பிரதமர் மோடி என்ன மக்களிடத்தில் பேசினார் தெரியுமா? இஸ்லாமியர்களுக்கு மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது, பட்டியலின மக்களின் கல்வியையும் அவருடைய வேலை வாய்ப்பையும் இந்த மத உரிமையின்படி அவர்கள் இடஒதுக்கீடின்படி இஸ்லாமியர்கள் பறிக்கிறார்கள் என வெளிப்படையாகவே வெறுப்பு பேச்சுக்களை பேசி மக்களிடத்தில் வாக்குகளை பெறக்கூடிய மோசடி செயலைத்தான் இந்த மோடி அவர்கள் செய்தார்கள். ஏற்கனவே கல்வி கடனை ரத்து பண்ணிட்டான். டிகிரி படிப்பதற்கோ வெளிநாடுக்கு சென்று படிப்பதற்கோ எந்தவித பண உதவியும் கிடையாது என்று தடுத்து விட்டான். அப்படி தடுத்தவன் அத்தோடு விட்டானா? என்ன செய்கின்றான்? நமது இல்லாத ஒன்று, மாநில அரசு கொடுக்காத ஒன்றை மத ரீதியாக இடஒதுக்கீடு இருக்கிறது என்று சொல்லி ஒற்றுமையான மக்களிடத்தில், அதுவும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின் மக்களிடத்தில் உன்னுடைய இடஒதுக்கீடை, உன்னுடைய வேலை வாய்ப்பை, உன்னுடைய கல்வியை இஸ்லாமியர்கள் பறிக்கிறார்கள் என சொல்லி வாக்கு சேகரிப்பதற்கு இப்படி திருட்டுத்தனமான வார்த்தைகளை சொல்லக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு பாசிச நிலைமை இருக்கிறது. சரி, நம்ம தான் இவனுடைய உதவி தேவையில்லை, கல்வி கடன் தேவையில்லை, இவன் கொடுக்கக்கூடிய எந்த உதவியும் தேவையில்லை, நம்முடைய முன்னோர்கள் கொடுத்தார்களே, நம்முடைய முன்னோர்கள் எங்கே கொடுத்தார்கள்? நாம் முன்னேற வேண்டும் என்பதற்காக, இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடிய குடும்பம், போராடிய இஸ்லாமியர்கள் ஆங்கிலத்தை கற்கவில்லை. நாட்டின் முன்னேற்றத்திற்காக, நாட்டை ஆங்கிலேயனை விரட்ட வேண்டும் என்பதற்காக அவருடைய கல்வி வேண்டாம் என உதறிய சமூகம் இது. ஆங்கில கல்வியை படிக்கவில்லை, தொழிற்கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள், அடிப்படை கல்வியில் அவர்களிடத்தில் போதிய விழிப்புணர்வு இல்லை. இவர்கள் மேம்பட வேண்டும் என்பதற்காக, மார்க்க ரீதியாக இவர்கள் மார்க்க அறிவை பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? மறுமையின் நன்மையை எதிர்பார்த்து, படைத்த இறைவனின் கூலியை எதிர்பார்த்து அவருடைய சொத்துக்களை ஒப்பு பண்ணாங்க.
எதற்காக இந்த சொத்துக்கள் கொடுக்கப்பட்டது? இன்னைக்கு வக்ஃப் வாரியத்துக்கு இந்தியா முழுவதும் 8,65,000 சொத்துக்கள் இருக்கிறது. இந்த சொத்துக்கள் எப்படி கொடுக்கப்பட்டது, எதற்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? நீங்கள் கொஞ்சம் கணக்கெடுத்து பார்த்தீர்கள் என்றால், ஆரம்பத்திலிருந்து வக்ஃப் வாரியம் ஆங்கில அரசு இருந்தபோதே இருந்தது. அப்போது அந்த சொத்துக்கள் எண்ணிக்கை குறைவு. என்றைக்கு நாட்டின் விடுதலைக்காக, நாட்டின் சுதந்திரத்திற்காக இஸ்லாமியர்கள் தியாகம் செய்ய தொடங்கினார்களோ அன்றையிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃப் வாரியத்துக்கு வந்த சொத்துக்கள் ஏராளமான சொத்துக்கள். செல்வந்தர்கள் எல்லாம் இஸ்லாமியோட முன்னேற்றம் வேண்டும், நாட்டிற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள், அவர்கள் கல்வியில் மேம்பட வேண்டும் என்பதற்காக மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதற்கும், பள்ளிவாசல்களை நிறுவிக் கொள்வதற்கும், தொழிற்கல்வியை கற்பதற்கும், மருத்துவக் கல்லூரியை உருவாக்குவதற்கும் அவருடைய சொத்துக்களை நம்முடைய ஜமாத்தார்களுக்கு வக்ஃப் செய்தார்கள். நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட சொத்து நாடு முழுவதும் எவ்வளவு இருக்கு? 8,65,000 சொத்துக்கள். சச்சார் கமிட்டி என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மூலம் வாடகை கிடைக்குமே, அதை ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தால், வறுமையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தால், இந்தியாவில் இஸ்லாமியர்கள் வறுமையில் இல்லை என சொல்லக்கூடிய நிலை வந்துவிடும் என்று சச்சார் கமிட்டி சொல்கிறது. அவ எவ்வளவு சொத்து இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு சொத்துக்கள் நம்முடைய முன்னேற்றத்திற்காக, நம்முடைய கல்வி தரத்திற்காக, நம்முடைய வாழ்வியலை பெருக்கிக் கொள்வதற்காக நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த சொத்து. அந்த சொத்துக்கள் இன்றைக்கு அபகரிப்பதற்கு பாசிசம் இல்லாத தில்லுமுள்ளு வேலைகளை செய்கின்றார்கள். சவால் தான். நம்முடைய இஸ்லாமியர்களுடைய அலட்சியம் தான் இன்றைக்கு பாசிசம் நம்மை அடக்குவதற்கு காரணமாக இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் கொடுத்தது எதற்காக? நீங்கள் மதரசா வச்சு மார்க்க கல்வியை மக்களுக்கு கொடுங்கள், பள்ளிவாசலை கட்டுங்கள், இஸ்லாமியர்களுக்கு வட்டியில்லாத கடனை கொடுத்து அவர்கள் தொழில் செய்வதற்கு நீங்கள் வட்டியில்லா கடனை கொடுங்கள், மருத்துவ கல்லூரியை தொடங்குங்கள், பொறியியல் கல்லூரியை தொடங்குங்கள், இஸ்லாமிய இளைஞர்களும் இளைஞர்களும் படிப்பதற்கு கல்வி கட்டணத்தோடு சலுகையோடு அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுங்கள். இதற்குத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த வக்ஃப் சொத்துக்களை கொடுத்தார்கள். இந்த வக்ஃப் வாரியத்தில் இருந்தவர்களை எல்லாம் பாருங்க, பெரிய பெரிய ஆளா இருப்பான். ஒரு அமைச்சர் போஸ்டிங் எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதை விட பல கோடி ரூபாய் வருமானம் தரக்கூடியது வக்ஃப் வாரிய பதவி. அந்த பதவிக்கு போட்டி போட்டு கொண்டு வந்தவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு கல்லூரி ஆரம்பிச்சிருக்க நான் சிந்திச்சு பாருங்க. தமிழகத்தில் மதுரையில் மட்டும் தான் வக்ஃப் கல்லூரி இருக்கிறது. ஆனா தமிழகத்தில் மட்டும் 40,000 கோடி சொத்துக்கள், 40,000 சொத்துக்கள் வக்ஃப் சொத்துக்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த சொத்துக்கள் எங்கே என்று சொன்னால் அரசியல்வாதிகளுக்கு குத்தகைக்கு கொடுத்திருக்கிறான். அரசியல்வாதிகள் பினாமிகள் நம்முடைய இடங்களை அபகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை இன்றைக்கு பல நபர்கள் அபகரித்துக் கொண்டு ஆக்கிரமித்துக் கொண்டு வைத்திருக்கிறார்கள். ஆனா இஸ்லாமிய நிலைமை என்ன தெரியுமா? மதுரையில் காலை 4 மணிக்குள் இஸ்லாமிய பெண்கள் காலை கடனை முடிக்கவில்லை என்று சொன்னால், அந்த ரயில்வே பாலத்தில் தான் அவங்களுடைய காலை கடனை முடிக்கணுமா, அந்த பொழுது விடுவதற்குள் அவங்களுடைய காலை கடனை முடிக்கவில்லை என்று சொன்னால் ஒரு பெண் படக்கூடிய அவஸ்தைகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு இஸ்லாமுடைய வாழ்க்கை தரம் மிக மிக மோசமாக இருக்கிறது. சாலை ஓரங்களில் பிளாட்பாரத்தில் தார்பாயை கட்டிக்கிட்டு இல்லற வாழ்க்கை நடத்தக்கூடிய இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் கணிசமாக இருக்கிறது. சொத்து எவ்வளவு இருக்கு? 40,000 சொத்துக்கள் இருக்கிறது. ஆண்டாண்டிற்கு பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்ட முடியும். வக்ஃப் வாரியத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் தன்னை வளர்த்துக் கொண்டார்களே தவிர இன்றைக்கு அடித்தட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை சிந்தித்து பார்த்தார்களா? சிந்திக்கல. சிந்திக்காத விளைவு என்னாகிறது? இன்றைக்கு இந்த பாசிசம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களையும் அபகரிப்பதற்கு திட்டம் போட்டு விட்டார்கள். திட்டத்தில் திருத்தங்கள் தெரியுமில்ல. இன்றைக்கு வக்ஃப் திருத்தம் 44 வகையான திருத்தங்களை செய்திருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் 3 விஷயத்திற்கு தடை விதித்திருக்கிறது. இடைக்கால தடை தொடர்கிறது. ஆனா இன்றைக்கு பாசிச அரசு என்ன செய்திருக்கிறது தெரியுமா? ஒரு போர்ட்டலை வெளியிட்டிருக்கிறான்.
ஒரு இணையதளத்தை வெளியிட்டிருக்கின்றான். எங்கெல்லாம் உங்களுக்கு வக்ஃபு சொத்து இருக்கிறதோ அந்த வக்ஃபு சொத்துக்கள் உங்களுடையதுதான், பள்ளிவாசலுக்குரியதுதான், இஸ்லாமியர்களுடையதுதான் என்பதற்கு நீங்கள் ஆதாரங்களை அந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்படி பதிவு செய்தால் மட்டும்தான் அது உங்களுடைய சொத்து என்று ஆகும் என்று இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டது. போர்ட்டல் வெளியாயிருச்சு. உத்தரப்பிரதேசத்தில் நமக்கு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட சொத்துகள் இருக்கிறதாம். அந்த இணையதளத்தில் போய் ஜமாத்தார்கள் என்ன செய்யறாங்க, இது வக்ஃப் வாரிய சொத்தை அபகரிச்சிருவான், நம்ம போய் இணையதளத்தில் ஏற்றுவோம் என்று சொல்லி எல்லோரும் போய் ஏற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். என்ன நடந்தது தெரியுமா? 2,22,000 சொத்துக்கள் நமக்கு இருக்கிறது. பதிவேற்றம் செய்யப்பட்டது 2 லட்சம், வெறும் 2,200 சொத்துக்கள் மட்டும்தான். மீத சொத்து எங்கடா அப்படின்னா எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க நம்முடைய முன்னோர்கள் வாய் வழியாக கொடுத்தது, வார்த்தைகளாக கொடுத்தது. ஒரு மகளால இப்ராஹிம் இருப்பாரு, மௌத்தா போது சொல்லுவாரு, பள்ளிவாசலை ஜமாத்தாரை அழைத்து எனக்கு 4 வீடு இருக்கு, இது பள்ளிவாசலுக்கு கொடுத்துறேன்னு சொல்லுவார். நம்ம ஜமாத்தார்கள் அழைச்சு சென்று போய் பத்திர பதிவா செஞ்சாங்க. அவர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி அந்த இல்லம் என்ன இருக்கும், பள்ளிவாசல் சொத்தாக, வக்ஃபு சொத்தாக மாற்றப்பட்டிருக்கும். இப்படி ஆயிரக்கணக்கான சொத்துக்கள் வாய்மொழியாக கொடுத்த சொத்துக்கள். பத்திரம் கிடையாது, எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது, பட்டா கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றான், உனக்கு டாக்குமெண்ட் இருந்தா மட்டும்தான் இது உன்னுடைய சொத்து, இல்லை என்று சொன்னால் அது பிரச்சனைக்குரிய சொத்தாக மாற்றப்பட்டு விடும் என்று சொல்லி இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறான், டாக்குமெண்டோட பதிவு செய்யுங்கிறான். ஊபியில மட்டுமே 1,32,000 சொத்துக்களில் 2,000 சொத்துக்கள் மட்டும்தான் பதிவு செய்யப்பட முடிகிறது என்று சொன்னால், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 8,67,000 சொத்துக்களில் 50% சொத்துக்கள் ஒரு டாக்குமெண்ட்டுமே கிடையாதான். பத்திர முறைகளே ஆங்கில அரசு என்றைக்கு வந்ததோ அன்றையிலிருந்து தான் பத்திர ஒழுங்குமுறைகள் வந்தது. இவன் தர முடியாத ஒன்றை, செய்ய முடியாத ஒன்றை நீ செய், இல்லை என்று சொன்னால் அது பிரச்சனைக்குரிய சொத்து. அந்த பிரச்சனைக்குரிய சொத்துக்கு யார் தீர்வு சொல்லுவா? வக்ஃப் போர்டு சேர்மன் சொல்லுவாரு. இப்ப திருத்தம் என்ன, மாவட்ட கலெக்டர் சொல்லுவாராம். மாவட்ட கலெக்டர் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாரு? அவர் எப்படி தீர்ப்பு சொல்வார்? அப்ப நம்முடைய சொத்துக்களில் 50% சொத்துக்களை அப்படியே அபகரிப்பதற்கு இன்றைக்கு பாசிசம் தயாராகிவிட்டது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்காங்க வக்ஃப் போர்டு சொத்து ஏதோ யாரோதோ நினைக்கிறோம். உங்க சொத்து, என் சொத்து, நம்முடைய மக்கள் சொத்து, நம்முடைய எதிர்கால சந்ததியினர் சொத்து. அதை பிடிக்குவதற்கு இன்றைக்கு இந்த பாசிசம் அநியாய செயல் திட்டத்தை எடுத்திருக்கிறது என்றால் என்ன காரணம்? நாம விழிப்புணர்வா இல்ல. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களோ, நிர்வாகிகளோ, ஜமாத்தார்களோ கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா? சிந்திச்சு பாருங்களேன். நீங்க ஒவ்வொரு மகளால எல்லாரும் இருப்போம். அன்றாடம் கையேந்தி வரக்கூடிய இஸ்லாமியருடைய நிலையை நீங்கள் பார்க்கத்தானே செய்கிறீர்கள். ஜமாத்தார்கள் பார்க்கிறார்களே. வீடு கொடுத்திருக்கலாமே, இருக்கக்கூடிய நிலங்களில் உனக்கு ஒரு 1000 சதுரடி இடம், நீ வீடு கட்டி இருந்துக்க, மாசம் ஒரு 100 ரூபாய் தரவாடகை கொடு என்று சொல்லி இருந்தால் எத்தனை இஸ்லாமியர்கள் அந்த இடத்தை அவர்களை வைத்திருப்பார்கள், அவர்களுக்கு வீடு கிடைத்திருக்கும். தொழில் செய்யறானுங்க. இன்னைக்கு வக்ஃப் போர்டு இடத்துல எத்தனை ஆக்கிரமிப்பாளர்கள் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீட்க முடியாமல் ஜமாத்தார்கள் திணறுகிறார்கள். வக்ஃப் போர்டு நிர்வாகம் வாய்மூடி இருக்கிறது. நம்முடைய இஸ்லாமியர்கள் வட்டிக்கு வாங்கி சொத்தை வித்து தொழில் செய்யறானுங்க. அவனுக்கு நம்முடைய வக்ஃப் நிலத்தை கொடுத்து நீ இந்த இடத்துல பள்ளிக்கூடம் கட்டு, 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடு, 1000 பேரை படிக்கவை என்று இந்த வக்ஃப் போர்டு நிர்வாகத்தில் இருப்பவர்கள் ஜமாத்தார்கள் முடிவெடுத்திருந்தால் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டு இருக்கும்? படிப்பறிவில்லை, அறிவில்லையா? சிந்திக்க கூடாதா? இனியாவது சிந்திக்க வேண்டும். இப்ப உள்ள நிலைமை என்ன தெரியுங்களா? 100% சொத்துக்களில் 50% சொத்துக்களை அபகரிப்பதற்கு இன்றைக்கு பாசிசம் தயாராகிவிட்டது. 12% சொத்துக்கள் வழக்குகளில் இருக்கிறது. மீதி இருக்கக்கூடியது 38% சொத்து தான். இந்த சொத்தையாவது நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நம்முடைய மக்களுக்கு பயனளிக்க வகையில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஜமாத்தார்கள் முடிவெடுக்க வேண்டும். எங்கெல்லாம் வக்ஃப் சொத்து இருக்கிறதோ
அந்த மொஹல்லாவில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள் யார், அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அதிலிருந்து வருமானம் ஈட்டக்கூடிய வழிமுறையை இந்த ஜமாத்தார்கள் செய்யாத வரை, வகுப்பு நிர்வாகத்தில் இருப்பவர்களிடத்தில் இதை அழுத்தம் கொடுக்காத வரை இந்த சொத்துக்களையும் இவர்கள் அபகரித்து சென்று விடுவார்கள். அப்ப இது மாதிரியான நிகழ்வுகள் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அப்ப நம்ம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும் இல்ல? சரி, நீங்க இந்திய அளவில் நம்ம சிந்திக்க வேணாங்க, தமிழக அளவில் சிந்தித்து பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 3.5% இடஒதுக்கீடை கொடுத்தது. இடஒதுக்கீடை பற்றி நாம் ஆறுதல் அடைகின்றோம். ஆனா தமிழகத்தில் 10க்கு மேற்பட்ட சதவீத இடஒதுக்கீடு இருந்ததே, அதை அநியாயமாக பறித்தார்களே, அதை என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இஸ்லாமியர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் 10% இடஒதுக்கீடு இருந்தது. அது முற்றிலுமாக பறிக்கப்பட்ட பிறகு நாம் போராடி பல்வேறு கட்ட சிறை நிரப்பு போராட்டங்களை நடத்தித்தான் 3.5% இடஒதுக்கீடு வாங்கியிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது. அந்த நன்றியை உணர்த்தக்கூடிய வகையில் பல நாடாளுமன்ற தேர்தல்களிலும் சட்டமன்ற தேர்தல்களிலும் வாக்களித்திருக்கின்றோம். அதனால அதை வைத்துக் கொண்டே ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் நம்ம திமுக வாக்களிச்சிடலாமா? ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்பி சீட்டு வாங்குறவனா வாக்களிக்கலாம். திமுக இடஒதுக்கீடு கொடுத்தது அவர்களுக்கு தான் நாம் ஆதரவளிக்கிறோம் என சொல்லலாம். நாம அந்த நன்றி கடனை தெரிவித்து விட்டோம். நாடாளுமன்றத்தில் 40க்கு 40 தொகுதியை வெற்றி பெற செய்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டாட்சியாக நிற்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்து அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை சிறுபான்மை மக்கள் கொடுத்தோம். கொடுத்த வரைக்கும் எங்க நன்றியை செலுத்தி இருக்கின்றோம். நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இவ்வளவு துயரப்படுகின்றோமே, நாங்கள் இந்த நாட்டின் மக்கள் தானே. எங்களுடைய குடியுரிமையை பறிப்பதற்கு எத்தனை அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய தேர்தல் கமிஷனை கைப்பாவையாக வைத்துக் கொண்டு ஓட்டு திரளக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. ஸ்டாலின் கண்டித்து அறிக்கை கொடுக்கிறார், வரவேற்கிறோம், பாராட்டுகின்றோம். குடியுரிமை யாரையும் இழக்க செய்ய மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுக்கிறார், நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம். வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கின்றார், நன்றியை செலுத்துகின்றோம். இந்த நன்றி மட்டும் எங்களுக்கு போதாது. இந்த நன்றியோடு உங்களை நாங்கள் விடப்போவதில்லை. உங்களிடத்தில் எங்களுடைய பெரிய கோரிக்கை என்ன? பல ஆண்டுகளாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய தந்தை மு கருணாநிதி அவர்கள் 3.5% இடஒதுக்கீடை கொடுத்தார். அதற்கு நன்றி விசுவாசமாக நாடாளுமன்றத்தில் வெற்றியை கொடுத்திருக்கின்றோம். சட்டமன்றத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து ஸ்டாலினை முதல்வராக ஆக்கியிருக்கின்றோம். தமிழகத்தில் மட்டும் 15க்கு மேற்பட்ட மாநாடுகள், மண்டல மாநாடுகள் என்று தமிழகமே திகைக்கக்கூடிய லட்சோப லட்ச மக்களை திரட்டி மாநாடுகளை நடத்தி அந்த மாநாடுகளில் எங்களுடைய இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுங்கள் கோரிக்கையை வைத்துக் கொண்டே இருக்கின்றோம். முதல்வர் காது என்ன செவிடா? அல்ல அதிகாரிகள் காது என்ன செவிடா? எத்தனை எத்தனை பொதுக்கூட்டங்கள், எத்தனை எத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. எப்ப எங்களுக்கு 3.5% இடஒதுக்கீடை கொடுத்திருக்கின்றாய், அது போதவில்லை. நாங்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பின்தங்கி நிற்கின்றோம். எங்களுடைய கல்வியில் முன்னேறுவதற்கு, வேலை வாய்ப்பில் முன்னேறுவதற்கு அந்த 3.5% இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுங்கள். எத்தனை எத்தனை கோரிக்கைகள். தமிழக முதல்வர் ரேரா சந்திச்சு 2 முறை சொல்லிட்டு வந்திருக்கிறோமே. செவிடன் காதில் ஊதிய சங்காக இருக்கிறதே. நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் என முதல்வர் அவர்களே நீங்கள் நினைத்து விடாதீர்கள். எங்களுடைய கோரிக்கையை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் உளவுத்துறை மூலம் உங்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றோம். இது சரியான தருணம். சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய போட்டி இருக்கும். யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பது யூகிக்க முடியாத அளவிற்கு சொற்ப வாக்குகள் தான் வெற்றியை நிர்ணயிக்க போகிறது என்று அனைத்து கருத்து கணிப்புகளும் சொல்கிறது. வலுவான கூட்டணி அமைக்கக்கூடியவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற நிலை வந்திருக்கிறது. பிஜேபியோட அதிமுக இருக்கிறதுனால அதிமுகவுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தை மட்டும் முதல்வர் அவர்களை நீங்கள் கவனத்தில் கொண்டு இஸ்லாமியருடைய கோரிக்கையை அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்ற நிலையை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் நாங்களும் யோசிப்போம் தானே. ஏன்னா இத்தனை ஆண்டுகளா நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம்.
இத்தனை ஆண்டுகளாக எங்களுடைய இடஒதுக்கீடை உயர்த்தி தாருங்கள், நாங்கள் சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், பாசிசம் எங்களை காலில் போட்டு மிதிக்கிறது, அதையும் மீறி நாங்கள் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள். எத்தனை எத்தனை கோரிக்கை. இந்த மாநாட்டில் வழியாகவும் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கின்றோம். சொற்ப நாட்கள் இருக்கிறது, சொற்ப மாதங்கள் இருக்கிறது, அதற்குள் எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சொன்னால் மீண்டும் தமிழகத்தின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கட்சி வெற்றி பெறக்கூடிய வகையில் இந்த இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு நன்றி கடப்பட்டவராக வாக்களிப்பார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் வக்ஃப் போர்டு பிரச்சனைனா மேல நீங்க போய் வழக்கு போடுறீங்க, வழக்கறிஞர்கள் நிறைய இருக்கிறார்கள். சிஏஏ சட்டம் என்று சொன்னால் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றுகின்றீர்கள். நீங்கள் உண்மையாக சிறுபான்மையின் மீது அக்கறை கொண்டவராக இருந்தால் எங்களுக்கு அரசியல் அங்கீகாரத்தை கொடுங்கள். இஸ்லாமியர்களுக்கு கொடுங்கள், தவ்ஹீத் ஜமாத்துக்கு இல்ல. 234 இடத்தில் இஸ்லாமியர்கள் சட்டமன்ற தொகுதி இருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய விகிதாச்சாரத்தின் படி எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களோ அத்தனை இஸ்லாமியர்களுடைய வாக்குகளின் படி உங்களுடைய சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை நிறுத்தும் போது உங்களுடைய வேட்பாளர்களில் இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். 234 தொகுதினா 14 தொகுதியில் இஸ்லாமிய வேட்பாளர்களை உங்கள் வேட்பாளர்களை நிறுத்துங்கள். 170 தொகுதியா 10 வேட்பாளர்களை இஸ்லாமியர்கள் நிறுத்துங்கள். குரல் கொடுப்பார்கள் சட்டமன்றத்தில். இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படும் பொழுது ஒரு இஸ்லாமிய சகோதரன் என்ன பாதிப்பு என்பதை உணர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பான். நாடாளுமன்ற தேர்தலில் ஒருத்தர் கூட நீங்க நிறுத்தலையே. இஸ்லாமியருக்கு உங்களுடைய தந்தை இதயத்தில் இடம் இருக்கிறது என்று சொன்னாரே, அதுபோல நீங்களும் சொல்லி எங்களை ஏமாற்றி விடலாம் என நினைக்காதீர்கள். சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் திமுகவாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வேட்பாளர்களை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் நிறுத்துங்கள். அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு பாதிப்பை சந்திக்கிறார்களோ அந்த பாதிப்புகளை சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு குரலாக அவர்கள் ஒலிப்பார்கள். அந்த வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி தந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் சிறுபான்மை மக்கள் மீது அக்கறை கொண்டவர், நிச்சயமாக சிறுபான்மை மக்கள் முன்னேற வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள். சிவகாசியில நிறுத்தினா நாடார நிறுத்தினா தான் ஜெயிப்பாருன்னு தெரியுது, மதுரையில நிறுத்தினா தேவரை நிறுத்தினா ஜெயிப்பாருன்னு தெரியுது. இல்ல, தமிழகத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருவல்லிக்கேணி, அதுபோல தஞ்சாவூர், அதுபோல நீலகிரி, இது போன்ற 10 சட்டமன்ற தொகுதிகளில் இஸ்லாமிய வாக்கு எண்ணிக்கை கணிசமாக இருக்கிறது. அந்த இடங்களில் எல்லாம் இஸ்லாமிய வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை ஒரு புள்ளி விவரம் தெளிவாக சொல்கிறது. நீங்க விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் குரல் கொடுக்கக்கூடிய வகையில் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். அந்த அங்கீகாரம் பாதிக்கப்பட இஸ்லாமியர்களுக்கு மருந்தாக இருக்கும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.